இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தாவீது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தர் தான் எனக்கு துணையா இருக்கிறார். அவர் தான் என்னை விடுவிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் தான் என் மேல நினைவா இருக்கிறார். தாவீதுக்கு நல்ல குடும்ப பின்னணியும் உண்டு. அவங்க அப்பா பெத்லகேம்லயே மிகவும் வயதானவர், எல்லாராலும் அறியப்பட்டவர், மதிக்கப்படுகிறார். உடன் பிறந்த 7 சகோதரர்கள் அவனுக்கு உண்டு. ரொம்ப அழகானவன், அது மாத்திரமல்ல திறமையானவன். ஆனா சொல்றான், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என்னை இப்ப நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை தேடுறதுக்கு யாருமே இல்லை. என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் தான் என்னை சேர்த்து கொள்வார். என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேற மனுஷனை மாதிரி மாறிட்டேன். அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவர் சொல்றார், தைரியமா, யார் என்ன நினைச்சாலும் மறந்தாலும், நான் எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் எல்லா காலத்திலையும் நம்ம கூடவே இருக்க முடியாது, நம்மளை நினைச்சிட்டே இருக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, உங்களை தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். சில நல்ல நாட்கள்ல பாருங்க, ஒரு நாளைக்கு 4 தடவை கூட ஃபோன் பண்ணுவாங்க. நம்மளை பார்க்காம இருக்க முடியலம்பாங்க, பேசாம இருக்க முடியலம்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆணுச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து எந்த பதில் இருக்காது, எந்த தகவல் இருக்காது. அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியாத நிலையில நம்ம தனிமைப்படுத்தப்பட்டவர்களை போல நம்ம ஆயிடுவோம். தனிமையா நம்ம ஃபீல் பண்ணிடுவோம். நமக்குன்னு யாருமே இல்லையே, நம்ம நலனை விரும்புறவங்க யாருமே இல்லையே, நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையே. இல்லைங்க, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கர்த்தர் நம்ம மேல் நினைவா இருக்கிறார் தெரியுமா? நமக்காக சில ஆசீர்வாதங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. தாவீதே, உன்னை நேசிப்பதற்கு ஒருத்தர் இல்லாம இருக்கலாம். உயிருக்கு உயிரா உன்னை நேசித்த யோனத்தான் இன்னைக்கு உன் கூட இல்லாம இருக்கலாம். உன் உயிரை வாங்குவதற்கு ஒரு சவுல் உன்னை துரத்தி கொண்டே இருக்கலாம். நீ அந்நிய நாடுகளிலும் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து உன் பிராணன் தப்ப நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு ராஜ்யபாரம் இருக்கு, உனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு, உன் மேல ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்கு, உனக்கு தேசம் காத்திருக்கிறது. இது தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். ஆகவே அதை பெறுவதற்கு தான் கர்த்தர் நினைவா இருக்கிறார். இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்க மேல ஏன் கர்த்தர் நினைவா இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்காக ஏதோ ஒரு ஆசீர்வாதம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்புங்க. எல்லாரும் மறந்துட்டாங்களே, ஒண்ணு இல்லாம போயிட்டேனே, நான் தனியா இருக்கிறேனே, இனிமே எனக்கு என்ன கிடைக்கும்? இல்லை, ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு ஆயத்தமா இருக்கு. அதான் கர்த்தர் உங்க மேல நினைவா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை ஏன் நினைக்கிறார் தெரியுமா? உங்கள் நிமித்தம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம், யாரோ ஒருத்தருக்கு ஒரு பாதுகாப்பு, யாரோ ஒருவருக்கு விடுதலை, யாரோ ஒருத்தருக்கு சுகம், யாருடைய வாழ்விலோ தேவ திட்டம் நிறைவேறப்போகுது. அது எதற்காக? அவர்களின் நிமித்தம் அல்ல, உங்க முகத்தை பார்க்கறதுனால, உங்களை நினைக்கிறதுனால. இப்ப தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போயிட்டார். சிங்காசன நிலை நிற்கும், அதை ஆட்சி செய்ய குமாரன் ஒருத்தன் புருஷன் இருப்பான், விளக்கு அணையாது. அதுக்கப்புறம் தாவீதுக்கு பிறகு ராஜ்யபாரத்தின் நிலைமை வேற மாதிரி போயிட்டு, தேசம் 2ஆ பிரிஞ்சுட்டு, வந்த ராஜாக்கள் அவங்க சந்ததியில் எழும்பினவங்க கர்த்தருக்கு பயப்படாதவங்க. ஆனா எல்லாரும் ஏன் ஆண்டவர் விட்டு வச்சாருன்னா, தாவீதை நினைச்சதுனால. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கூக்குரலிடும் போது, பெருமூச்சு விடும்போது, கண்ணீர் வடித்த போது, உபத்திரவப்பட்ட போது, அவங்களன்னு சொல்லல, ஆபிரகாமுக்கு நான் செஞ்ச உடன்படிக்கை நான் நினைக்கிறேன்றார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் ஏன் நினைவா இருக்கிறார்னா, உங்க மூலமா நிறைய பேரை ஆசீர்வதிக்கணும். ஆகவே நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், செத்தவனை போலானே, உடைந்த பாத்திரத்தை போலானே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அப்போ எனக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு. என்னையும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் கர்த்தர் மாற்றுவார். இதை நம்புங்க. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டவரை நாமும் மறக்காமல் அவரையே தேடுவோம், அவரையே நம்புவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.